ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு சிவராத்திரி 4 கால பூஜை மற்றும் அபிஷேகம் மற்றும் பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொதுவாக சிவராத்திரி அப்படின்னாலே இரவு நேரங்களில் இறைவனை வழிபடக்கூடிய நேரம். இரவு நேரங்களில் சிவபெருமானை வழிபடக்கூடிய நேரம். இந்த சிவராத்திரி இந்த மாதத்தில் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு துவங்குகிறது. அதாவது இந்த 7:30 மணிக்கு துவங்குற இந்த காலத்தை தான் பிரம்மன் வழிபட்ட காலம்னு சொல்கிறாங்க. இது முதல் காலம். இந்த காலத்தில் அபிஷேக பொருளாக சிவபெருமானுக்கு பால் நெய்வேத்தியம் கொண்டு அபிஷேகம் செய்து பாசிப்பருப்பு வைத்து சர்க்கரை பொங்கல் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கரும வினைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது கால பூஜை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 10 மணிக்கு. இந்த காலம் 2வது காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலம் மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட இந்த காலத்தில் நம்ம பஞ்சாமிர்த அபிஷேகம் நெய்வேத்தியம் பால் பாயாசம் செய்து இறைவனை சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான செல்வ நலன்களையும் பெற முடியும். 2வது கால பூஜை. 3வது கால பூஜை. 3வது கால பூஜை அப்படிங்கிறது நள்ளிரவு 12 மணிக்கு இந்த கால பூஜை துவங்கும். இதை தான் நம்ம 3வது கால பூஜைன்னு சொல்கிறோம். அதாவது இந்த காலம் ரொம்ப முக்கியமான கால பூஜைகள் ஒன்று. லிங்கோத்பவர் கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 உலகங்களையும் ஆளும் ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகை இறைவனை பூஜித்த காலம், அதாவது பூஜை செய்த காலம். இந்த காலம் இரவு ஒரு 15:45 முதல் 12:30 வரை உள்ள இந்த நேரத்தில் நாம் தியானம் செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்களை, நல்ல ஆற்றலை நமக்கு பெற்றுத்தரும். இந்த நேரத்தில் தேன் அபிஷேகம் செய்து வில்வ இலையை கொண்டு பூஜை செய்து எள் சாதம் நெய்வேத்தியமாக வைத்து எல்லாம் வல்ல சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போக்கி எல்லா விதமான இன்ப நலன்களையும் பெற்றுத்தரும். அடுத்தது 4ஆம் கால பூஜை. இந்த 4ஆம் கால பூஜை 16/2/2026 திங்கட்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு துவங்குகிறது. அதாவது தேவர்கள் மனிதர்கள் முதல் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வழிபட்ட காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலை 4:30 மணிக்கு, அதாவது 4ஆம் காலம் பூஜை. இந்த நேரத்தில் கரும்பு சாறு அபிஷேகம் செய்து நெய்வேத்தியமாக, அதாவது சுத்தமான அன்னம், வெள்ளை அன்னம், நெய் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளையும் நம்ம சேரும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 4 கால பூஜைகளும் இந்த நேரங்களில் நடைபெறும். சிலர் அவரவர் ஊர்களில் வீட்டுக்கு அருகே இருக்கும் கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 கால பூஜைகளில் ஒரு மாறுபாடு, ஒரு நேரம் கால நேரம் மாறுபடும். அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். ஏனென்றால் ஒவ்வொரு கோயிலிலும் வழிபாடு முறை என்பது கால நேரங்களுக்கு தகுந்தவாறு மாறுபடும். அதனால் நம்ம காலங்கள் இதுதான் அப்படிங்கிறத வழிபடும் முறை, இந்த வழிபாட்டை வீட்டிலிருந்தும் வழிபடலாம். இல்லை நீங்கள் கோயிலுக்கு சென்று இந்த அபிஷேக பொருட்கள் எல்லாம் என்னென்ன அபிஷேக பொருட்கள் சொன்னோன்னா அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தும் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக சிவராத்திரி என்றாலே நம்ம இரவு நேரங்கள் முழுவதும் கண் விழித்து எல்லாம் வல்ல சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது சிவராத்திரி விரதத்தினுடைய பலன். இரவு முழுவதும் கண் விழிக்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வரும். இறைவனை நம்ம வழிபடும் பொழுது சிவபுராணத்தை நம்ம முழுமையாக பாராயணம் செய்து வழிபட்டோம் என்றால் நமக்கு பலவிதமான நன்மைகள் வரும். தூக்கமும் நமக்கு வராது. அதனால் முடிந்த அளவு இரவு முழுவதும் திருவாசகத்தை முழுமையாக பாராயணம் செய்து எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானுடைய அருளை நம்ம பெறுவோம். சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்கிற போது நாம் மனதில் எழக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றா, எல்லாமே நான் தான் செய்தேன், நான் என்ற அகங்காரத்தை நீக்கி நமக்கு ஞானத்தை தரக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் அந்த சிவராத்திரியில் வரக்கூடிய 4 கால பூஜை. மனிதர்களாகிய நாம் எதை செய்தாலும் அதில் நான் என்ற சொல் இருக்கும். நான் தான் செய்தேன், நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் என்ற சொல் நமக்குள் நீங்கி நாம் என்ற சொல்லாக நம்மை வந்தடையும், நமக்கு ஒரு ஞானத்தை பெற்றுத்தரும். அப்படின்னா இந்த 4 கால பூஜைகளை நாம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் என்றால் நமக்கு இறைவன் நான் என்ற அகங்காரத்தை நீக்கி நமக்கு ஞானத்தை அருளுவார் என்பது இவ்விரதத்தினுடைய
முக்கிய நோக்கமாகும். அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருக்கும் வகையில் உங்களுக்கு மற்றொரு பதவியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஆன்மீக பதிவு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி வணக்கம்.